வணக்கம். ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு பெரிய அழகான குளம் இருந்தது. அந்த குளத்துல விதவிதமான வண்ண மீன்கள் ரொம்ப சந்தோஷமா நீந்திட்டு இருந்தாங்க. அந்த தண்ணீர் தான் அவங்களோட உலகம். சுத்தி எப்பவும் பச்சை பசேல்னு இருக்கும். அப்புறம் கடுமையான கோடை காலம் வந்தது. வெயில் தாங்க முடியாம குளத்து தண்ணீர் வேகமா வத்தி போச்சு. அப்ப அது சின்ன சேர் நிறைந்த குட்டை மாதிரி தான் இருந்தது. மீன்கள் எல்லாம் பயந்து போய், ஐயோ இந்த கொஞ்சம் தண்ணீரும் போச்சுன்னா நாம என்ன ஆகுறதுன்னு கவலையோட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ரொம்ப தாகத்தோட வந்த ஒரு பெரிய யானை அந்த தண்ணீரை குடிக்க கிட்ட வந்தது. இதை பார்த்த மீன்கள் துடிச்சு போய், யானையாரே வேண்டாம், உங்களை காப்பாத்துங்க, இந்த தண்ணீரை குடிச்சிட்டா நாங்க செத்து போயிடுவோன்னு கத்துச்சு. ஆனா அதை கேட்க யானை தயாரா இல்லை. இந்த சத்தத்தை கேட்டு காட்டோட ராஜாவான சிங்கம் அங்க வந்தது. ரொம்பவும் கம்பீரமா நின்ற சிங்கம் மீன்களோட கவலையையும் யானையோட தாகத்தையும் பார்த்து என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. சிங்கம் உடனே எல்லா விலங்குகளையும் அழைச்சது. யானை, மான், ஒட்டக சிவிங்கி எல்லோரையும் வர சொல்லி, இப்போதைக்கு இந்த கொஞ்சம் தண்ணி தான் இந்த மீன்களோட உயிரை காப்பாற்றும். மழை வர வரைக்கும் நாம எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். மற்ற விலங்குகள் எல்லோரும் பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் தண்ணி குடிங்கன்னு சொல்லிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாதான் இந்த வனமே நல்லா இருக்கும்னு நீதி சொன்னது. இது கேட்ட எல்லா விலங்குகளும் வேற இடத்துக்கு போனாங்க. அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அங்கேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சது. வத்தி போன குளம் திரும்பவும் புது தண்ணீரால நிரம்பி வழிஞ்சுது. மீன்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க. சிங்கம், யானை, அப்புறம் மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த மழை வரதை பார்த்து நிம்மதி அடைஞ்சாங்க. சிங்கராஜாவே, நீங்க தான் எங்க உயிரை காப்பாத்துறீங்கன்னு மீன்கள் நன்றி சொன்னாங்க. இந்த கதையோட நீதி, கஷ்டமான நேரத்துல நாம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மற்றும் நிகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.